மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆமேன். இந்த மாதத்தின் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்றேன். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமேன். இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் தனித்தன்மையாக நிற்குது. மீதி எல்லாமே நம்மளை சார்ந்த வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை தேவனை சார்ந்த வார்த்தை. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது திருப்தியாக்கும். இது எல்லாமே நம்மை சார்ந்தது. அதில் இருக்கிற ஒரே ஒரு தனித்தன்மை உமது கிருபையா. அந்த வார்த்தை ஒன்று தான் இதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது. எதை எல்லாவற்றையும்? எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் களிகூறுதலையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது அவருடைய கிருபை. அப்போ கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது ஏதோ ஒரு பிரசங்க தலைப்பு அல்ல, ஏதோ சப்ஜெக்ட் அல்ல. கிருபை என்பது கிறிஸ்து. கிறிஸ்து தான் கிருபை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிறிஸ்து அவருடைய கிருபை என்று சொல்லுச்சுன்னா எப்படி அதை நம்ம பார்க்கலான்னா, ஏதோ கிறிஸ்து இந்த பூமிக்கு பாவத்துக்கு பரிகாரமாக மறித்து ரத்தத்தை சிந்தி என் பாவங்களை கழுவிட்டார். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதோடு முடியல. நல்லா கவனிச்சுங்க. கிறிஸ்து என்றால் பாவங்களை மன்னித்தவர் மட்டுமல்ல, பாவங்களை மன்னித்துட்டாரு. ஆனால் பாவியாகிய என்னோடு அவர் கூடவே இருக்கிறாரு. அதுதான் அற்புதம். அதுதான் அற்புதம். நம்ம மன்னிச்சுட்டு சரிப்பா எப்படியோ தப்பு தேறி பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த உலகத்தில் தனியாக அனுப்பல. கிருபை என்றால், கிறிஸ்து என்றால் என் வாழ்நாள் எல்லாம் நான் களிகூர்ந்து மகிழும்படி அந்த கிருபை காலைதோறும் எனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஆமென். புதுசாக இருக்குது, நிறைவாக இருக்கிறது. அதனால் உங்களையும் என்னையும் அந்த கிருபை திருப்திப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிறைவாய் நடத்தும், சம்பூர்ணத்துக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு செல்லும். ஆமென். பாருங்க, திருப்தின்னு சொல்லுச்சுன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. திருப்தி என்று சொன்னால் அடுத்த நன்மையின் ஆரம்பம், அடுத்த ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். பாருங்க, 10வது படிக்கிறான் தம்பி, படித்தாச்சு, என்னடா மார்க் எடுத்துட்டியா, ரைட், ஓகே, இவ்வளோதான். இல்லை 11வது போதக்கூடிய ஒரு ரெஸ்ட். 12வது படிக்கிறாங்க, என்னங்க 12வது முடிச்சிட்டிங்களா? ஆமாம், அடுத்த கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஏதோ 12 படித்ததுனால திருப்தி இல்லை, அடுத்த ஆசீர்வாதத்தின் நன்மைக்கு அது ஆரம்பம். ஆமென். இப்போ கல்லூரி முடிச்சிட்டிங்க, என்ன பண்ண? அடுத்த ஜாப்புக்கு நான் போகிறேன். ரைட், ஓகே. ஜாப்பை போயிட்டுருக்கிறீங்க, அடுத்தது என்ன? மேரேஜ். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? மேரேஜ் முடிச்சுட்டா கல்யாணம் ஆயிடுச்சுங்க, குழந்தைகளுடைய படிப்பு. சரி, வேலை முடிஞ்சிருச்சு, வயசாயிருச்சு, 100, 120 வயசாயிருச்சு. அப்புறம் என்னங்க திருப்தி? திருப்தி என்ன? நித்தியமாய் அவரோடு வாழுவேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட. ஓகே, இந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருப்பதற்குரிய நேரம் வந்துருச்சா? இந்த கூடாரத்தில் திருப்தியாக முடிச்சிட்டிங்களா? ப்ரமோஷன் என்ன? நித்தியமாய் அவரிடத்தில். ஹலோ, திருப்தி என்பது முடிவல்ல, அடுத்த நன்மையின் ஆரம்பம். அதை மறக்க வேண்டாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, ஒரு காரியத்தில் ஜெயம் வந்துருச்சு, ஒரு காரியத்தில் நன்மை வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்பாடா, கர்த்தர் இதை எனக்கு செய்து முடித்தார், அதற்காய் ஸ்தோத்திரம். அது அல்ல, அது கம்மா. ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது கம்மா. அடுத்த நன்மையின் ஆசீர்வாதம். ஆமேன். எங்கள் ஜீவனால் எல்லாம் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுப்பதற்கு காலைதோறும் அவருடைய கிருபை எங்களை திருப்தியாக்கி கொண்டே இருக்கிறது. சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் திருப்தியை கொடுக்கிறவர் மட்டுமல்ல,
நம்முடைய வாழ்வில் எல்லா அதிருப்திகளையும் போக்குகிறவர். ஹலோ, திருப்தின்னு சொல்லுச்சுனாவே எதெல்லாம் அடிபட்டு போகணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை மோதி அடிக்கிற அத்தனை அதிருப்திகளையும் அதையெல்லாம் அடித்து தகர்த்து உங்களை அவருடைய கிருபையால் திருப்தி ஆக்குவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனுங்க. ஆமீன். எந்த அதிருப்தி ஆனாலும் அதை மாற்றி அமைக்க அவரால் முடியும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? சத்தமாக ஆமீன் சொல்லாமே. ஹலோ, உங்கள் தேவன் உங்களை அதிருப்தியிலிருந்து திருப்திக்கு வர வைக்கிற தேவன். நம்ம எதிர்பாராத, நம்ம கொஞ்சமும் யோசிக்காத அல்லது நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில அசௌகரியங்கள், அதிருப்திகள் நம்ம வாழ்க்கையை அப்படி சூழ்ந்து வந்தாலும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அதை மட்டும் மறக்காதீங்க. அவர் நம்மை திருப்தியாய் நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். ஆமேன். பாருங்க, இதை நான் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு நபர் நகோமி. தேவனுக்குள்ள வாழ்ந்த ஒரு மனுஷன். அவங்க கணவர் பேர் எல்கானா, மகன் கிளியோன் மக்லோன். பஞ்சத்து நிமித்தம் பெத்லகேம்லேருந்து மோவாபுக்கு போகிறாங்க சார். அங்கே போகிறாங்க, எல்லாமே டெஸ்ட்ராய். எதிர்பார்த்த மாதிரி கொஞ்ச காலம் ஓடி இருக்க மாட்டாங்குது. எதிர்பார்த்த காரியம் கைவிடுச்சு. ஒருவேளை அங்கே ஒரு வேலை கிடைத்திருக்கலாம், சம்பாத்தியம் கிடைத்திருக்கலாம். அது நிமித்தம் பிள்ளைகள் 2 பேருக்கு திருமணம் நடத்தி வைத்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிச்சு. கணவர் இறந்துட்டாரு, மூத்த மகன் இறந்துட்டாங்க, இளைய மகனும் இறந்துக்கிட்டாங்க. எல்லாமே சுற்றுச்சூழல் பார்த்தா அதிருப்தி. அந்த அதிருப்தியின் மத்தியில் தேவன் ஒரு திருப்தியான திட்டத்தை வச்சிருக்கிறார். தெரியுமா? நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே இழந்துட்ட மாதிரி இருக்குது. சுத்தியும் பார்க்குறாங்க, என்னப்பா எல்லாமே நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு, திடீர்னு பார்த்தா கணவர் இல்லை, பையன் 2 பேர் இல்லை. அதன் மத்தியில் கர்த்தர் செயல்படுறார். ஒருவேளை நகோமிக்கே தெரியாமல் இருக்கலாம், அந்த வீட்டுக்கு வந்த 2 மருமகளுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஒரு மகள் அவங்களோட சரி நான் எங்கள் தேசத்திலே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க விடைபெற்றுட்டாங்க. ஆனால் இன்னும் ரூத்து அவங்க இல்லை நான் இந்த தேசத்துக்கு வரல, நான் அந்த தேசத்துக்கு வரேன். எந்த தேசத்திற்கு? பெத்லகேமுக்கு வரேன், இஸ்ரவேல் உங்கள் தேசத்திற்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர்களை, உங்கள் தேவன் தான் என்னோட தேவன், உங்கள் ஜனம் தான் எங்கள் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையாலுமே நகோமி அதை ஒமிட் பண்ணியிருக்கலாம். அது ஏன்னா அந்த அளவுக்கு அதிருப்தி. நகோமி வாழ்க்கையில் நடந்த அதிருப்தி நிச்சயம் இந்த மருமகள் சொன்ன வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு என்னமோ இல்லாத மாதிரி தான் தெரியுது. இது ஒரு சாதாரண, எப்பா எனக்கே பொழைக்கிறதுக்கு வழி இல்லை, நானே தெப்பு தேர்வுனான்னு தெரியல, எனக்கே எல்லாமே சூறையாடி போயிருச்சு, எனக்குன்னு ஒரு எதிர்காலம்னு நினச்சி கூட பார்க்க முடியல, எல்லாமே மாறிடுச்சு, நான் ஏதோ போய் என் சொந்த தேசத்தில் போகிறேன், நீ வலுசு புள்ள, நீ இந்த வாழ்க்கை இந்த தேசம் இருந்தால் கூட ஏதாவது உனக்கு தேசம் எப்படியாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் நகோமி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தயவின் காற்று பாருங்க வீசுது. அப்படி சொன்னோன்னா ஏதோ ஒரு உள் மனசிலிருந்து சரி இவர்களையும் கூட்டிக் கொண்டு போகலாம் என்கிற அந்த உணர்வு வந்துருச்சு. ஹலோ, இதை எல்லாவற்றின் மேலே தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ரூத், நகோமி 2 பேர் உரையாடல். உண்மையாலுமே அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எப்படித்தான் அவங்களுக்கு அந்த மனசு, அந்த உணர்வு, ரைட்டு, நம்மளே ஏகப்பட்ட தோல்வி, விரக்தி, அழிவு, நாசம், எதிர்பாராத தீமைகள் அப்படியே சூறையாடிட்டு போயிடுச்சு, நமக்குன்னே ஒரு எதிர்காலம் இல்லை, அப்பேற்பட்ட நிலைமை. அதன் மத்தியில் ரூத் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு சரி வாமா அப்படின்னு அந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லுச்சுன்னா உண்மையாலுமே தேவனுடைய வழி நடத்துதலே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆமென்.
ஆனாலும் நகோமி உள்ள வந்து விசுவாசத்தில் நிறைஞ்சு அப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவங்க கர்த்தர் இருக்கிறாரு, கைவிட மாட்டார், அவர் அப்படி எந்த எதிர்காலமும் கிடையாது, எந்த ஒரு மன நிறைவும் கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இவங்க சொன்ன வார்த்தை ஏதோ அவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், சரிம்மா வாமா அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்களே ஒழிய வேற எந்த ஒரு பின்புலமும் அவருக்கு இல்லை. அதை எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? பெத்லகேமுக்குள்ள வரும்பொழுது ஊராரெல்லாம் பார்த்து நகோமியை பார்க்க, இது யாரு நகோமியா? அடையாளம் தெரியல. போகும்போது அழகா போனாங்க, சிறப்பா போனாங்க. ஆனா திரும்பி வரும்பொழுது எல்லாமே இழந்து உருக்குலைஞ்சு உருமாறி அடையாளம் தெரியாம பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் உத்து பார்க்கணும் மாட்டாக்குது. அப்படி அந்த தோற்றத்தில் பெத்லகேமுக்கு திரும்பி வராங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. பாருங்க 1ஆம் அதிகாரம் ரூத் 1:19 பாருங்களேன். ரூத் 1:19 அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொள். இந்த ஆச்சரியம் வந்து மகிழ்ச்சியினால் வந்த ஆச்சரியம் அல்ல, இந்த ஆச்சரியம் வருத்தத்தினால் வந்த ஆச்சரியம். இது நகோமி மாதிரி தெரியுது, இல்லைப்பா அவங்க இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவங்களுடைய தோற்றங்கள், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பீரியன்ஸ் எல்லாமே மாற்றமாக இருக்குது. நகோமியோ என்று ஆச்சரியப்பட்டு என் பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நகோமி பேசுகிறா பாருங்க, நீங்கள் என்னை நகோமி என்று, நகோமின்னு சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்னா இன்பமானவள்னு நினைக்கிறேன், மதுரமானவளோ இன்பமானவளோ. என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க, கசப்புன்னு சொல்லுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த. பாருங்க, இவங்க உள்ளத்துல, இவங்க இருதயத்தில் எல்லாம் தோல்வியும் விரக்தியும் நஷ்டமும், கணவர் இறந்துட்டார், பிள்ளை இறந்துட்டார், அதுல நிறைஞ்சிருக்குதுங்க. அவங்க மனசுல வேற ஒன்றும் நம்பிக்கையோ எதிர்காலத்தை குறித்து ஒரு விசுவாசமோ எதுவும் கிடையாது. ஆனா ரூத்து நான் உங்களோடைய வரேன்னு சொன்னோன்னே சரி வாமா அப்படின்னு கூட்டிட்டு வந்துடா. இதுக்கு பின்னால, இந்த ஒரு சின்ன செயலுக்கு பின்னால தேவனுடைய அசைவாடுதல் இருக்கிறது. நல்லா கவனிச்சுங்க, தேவனுடைய அசைவாடுதல். தேவன் வந்து நகோமியையும் இளைப்பாற பண்ணுவாரு, ரூத்தையும் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அது தேவனுடைய திட்டம். ஆனா இங்க சூழ்நிலையை பார்த்துச்சுன்னா எல்லாம் டெஸ்ட்ராய், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எதிர்காலமே இல்லை, அப்படி வருது. ஆனால் அவங்க கேட்கறதுக்கு நகோமி சரி வாமான்னு கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே வந்தோடனே நகோமியினுடைய உள்ளத்தில் இருக்கிறத வெளியே பேசுகிறாங்க. சர்வ வல்ல தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அடுத்த வசனம் பாருங்க, கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். எவ்வளவு உள்ளுக்குள்ள காயம் பாருங்க, எவ்வளவு வேதனை, எவ்வளவு உள்ளே அப்படியே அப்படியே நிறைஞ்சிருக்குது. அப்படியே வார்த்தையா அப்படியே கொட்டுற பாருங்க. கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஹலோ, கர்த்தர் பண்ணினாரா? அடிக்கடி நம்ம சொல்கிறோமில்ல, ஏன் என் கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்னு. கர்த்தர் பண்ணுறாரா? பாருங்க, கர்த்தர் நீங்கள் இப்படி பேசுகிற சூழ்நிலையின் மத்தியிலும் உங்கள் மேலே அசைவாடி உங்கள் வாழ்க்கையின் எதிர்கால திட்டத்தையும் திருப்தியும் அவர் வகுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அத்தனை தடுமாற்றங்கள், செயல்பாடுகள் ஆகட்டும், தடுமாற்றமான பேச்சுக்கள் ஆகட்டும், உங்களையே அறியாமல் உங்களுக்கு இருக்கிற வேதனை, கவலையினால் வாய் விட்டு நீங்கள் பேசின அதிருப்தியான வார்த்தைகள், அது மற்றவர்களை குறித்தாகட்டும் கர்த்தரை குறித்தாகட்டும். நகோமி சொல்ற, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். என்ன வார்த்தை! என்னை சிறுமைப்படுத்தினார், என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார், கிளேச பண்ணினார். யாருங்க? சர்வ வல்ல கர்த்தர். ஹலோ, எவ்வளவு உள்ள நிறைஞ்சிட்டு இருக்குது. அந்த அதிருப்தியின் மத்தியிலும் தேவன், திருப்திகரமான தேவன் அந்த குடும்பத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
அதை மறக்காதீங்க. ஒரு சில நேரத்தில் நடக்கிற கான்வர்சேஷன், ஒரு சில நேரத்தில் நடத்துல பேச்சுக்கள், ஒரு சில நேரத்தில் விவாதங்கள், ஒரு சில நேரத்தில் நடக்கிற அத்தனை அசௌகரியமான காரியங்கள் கடைசியில் எங்கே வந்து நிற்கும்? கர்த்தர். அவர் என்னை வெறுமையாக்கிட்டார், அவர் என்னை கிளேசப்படுத்திட்டார், அவர் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார். ஹஹா, அதன் மத்தியிலும் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது நிறைவேறுச்சா? இவங்க பேசுனது நிறைவேறுச்சா? 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, கதை அப்படியே மாறுது. என்னை வெறுமையாக்கிட்டார், என்னை சிறுமைப்படுத்தினார், என்னை கிளேசப்படுத்தினார் என்று சொன்ன அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை போகல. கர்த்தர் அற்புத விதமாய் ரூத்து தானியத்தை பொறுக்க சென்ற அந்த வயல்வெளி, போவாசுடைய வயல்வெளி, ரூத்தினுடைய பிரயாசமோ நகோமியுடைய பிரயாசமோ அல்ல, அந்த கிருபையுள்ள தேவனுடைய, அந்த திருப்திகரமான தேவனுடைய அந்த தயவு அந்த குடும்பத்தின் மேல் அசைவாடுது. ஆமென். கான்வர்சேஷன் நடக்குது, பேசுகிறாங்க. அப்புறம் இந்த சம்பவமெல்லாம் படித்து பாருங்கள், நல்லா இருக்கும். இதற்கு உரிமையாளர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, போவாஸுக்கு முந்தி இருக்கிறார். அவர் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் போவாஸ் அதை மேரேஜ் பண்ணுவார். மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கு. இதை பெற்றொடுத்தின வாழ்த்துறுதல் பாருங்கள், அவங்க எப்படி ஊராரெல்லாம் வாழ்த்துறாங்கன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, நகோமி தன்னை குறித்து சொன்ன வார்த்தை, அந்த இக்கட்டான சூழ்நிலையில், அந்த அசௌகரியமான அதிருப்தியான சூழ்நிலையில் தன்னை குறித்து சொன்ன வார்த்தையை திருப்திகரமான தேவன் அப்படியே அசைவாடிட்டு அதை அப்படியே சீனவே மாத்துறாரு பாருங்க. அப்படி அந்த அதிருப்தியெல்லாம் மாற்றி திருப்திப்படுத்துகிறார். எப்படி என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்க. இவங்களை பார்த்து என்ன ஜனங்கள் சொல்கிறாங்க, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுகந்தரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அவ சொன்னா, நான் கிளேசப்பட்டுட்டேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன், நான் வெறுமையாகிட்டேன், எனக்கு இந்த தேசத்தில் அடையாளமே இல்லை, எனக்கு ஒரு அட்ரஸும் கிடையாது, இனி என் பேர் அவ்வளோதான், இதோட என் சந்ததியினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படி நினைத்து கொண்டிருந்தவள். ஆனால் தேவன் அவரை குறித்து எண்ணுகிற நோக்கம் வேறு. ஆமென். இப்போ நகோமியினுடைய அற்புதமான ஒரு குணம் என்னன்னா, தம் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நமக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்குற ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்போ தான் தேவனுடைய திட்டத்தில் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண. அப்படித்தான் இணைச்சிருக்கிறார் உங்களை, என்னை அப்படித்தான் நினச்சிருக்கிறார். இல்லை நானே ராஜா, நானே மந்திரி, நான் யாரும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது. நமக்கு உதவி செய்வதற்கும் நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கும் தேவன் இன்னொருவரை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அந்த நபரோடு நம்மை இணைக்கிறார். அந்த நபரோடு இணைந்து அந்த நபரோடு நாம் டிராவல் பண்ணும்பொழுது தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தையும் நாம் ஒரு சிறிதளவு புரிஞ்சிருப்போம். அவரோடு சேரும்போது முழுமையாய் புரிய உதவி செய்வார். ஆமென். அவர் நகோமியினுடைய ஆலோசனை அழகாக கேட்டா, அப்படியே கீழ்ப்படிந்தா. என்னென்ன சொல்கிறாங்களோ அப்படியே கீழ்ப்படிந்தா. சரி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அதுக்கு பின்னால் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் தேவன் காய் நகர்த்துகிறார். அது அப்போ உங்களுக்கு தெரியாது போகலாம், ஆனால் பிற்காலத்தில் தெரியும். ஒருவேளை நீங்கள் அந்த ஆலோசனை கேட்காம, அந்த ஒரு அறிவுறுத்தலை கேட்காம உங்கள் ட்ராக்கில் பயணிச்சுட்டு போய் 10 வருஷம் கழித்து ஒரு இடத்துல நின்று நீங்கள் யோசிக்கும் பொழுது தான்
நம்ம இந்த ட்ராக்கை எடுத்திருந்தோம்னா இந்நேரம் இப்படி ஏற்பட்ட ஒரு சூழல் அமைஞ்சிருக்குமே, எல்லாரும் வந்து நம்மளை பாராட்டி இருப்பார்களே, மகிழ்ந்திருப்பார்கள். ஹலோ, நகோமி அந்த நெருக்கத்தின் மத்தியிலும், அவிசுவாசமான வார்த்தைகள் மத்தியிலும், அதிருப்தியான வார்த்தைகள் மத்தியிலும் அவங்க கர்த்தரை நம்புறதில் குறைஞ்சு விடலை. கர்த்தர் தான் என்னை கிளேசப்படுத்தினார், கர்த்தர் தான் என்னை வெறுமையாக்கினார், கர்த்தர் தான் என்னை சிறுமைப்படுத்தினார்னு பேசினது உண்மைதான். ஆனாலும் அவர் தயவு என் மேலே வீசப்படும் பொழுது அந்த தயவைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பாருங்க, ஸ்திரீகள் எல்லாம் சொல்றாங்க, உன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக. எந்த இடத்துல அட்ரஸ் இல்லாத போச்சோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ, எந்த இடத்துல அதிருப்தி அடைந்தமோ, அதே இடத்துல அட்ரஸோட எழும்பி நிற்கிறாங்க. ஹலோ, தேவன் உங்களை திருப்தி ஆக்குவது வெகு தொலைவில் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சில நேரத்தில் ஒன்றுமே புரியல, எதுவுமே தெரியலனா அவர் பக்கத்தில் நின்றுக்குங்க, அது போதும். ஆண்டவரே, இது என்னன்னு தெரியல, என்னென்னு எடுக்கிறதுன்னு தெரியல, மற்றவங்க ஏதாவது சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே அவ்வளோ திருப்திப்படலை, நான் ஒன்று பண்ணுகிறேன், உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். ஆமென். நான் சொல்கிறேன், ஒருவர் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை முன்னிட்டு ஏதாவது ஆலோசனை கொடுக்கிறதும் நீங்கள் கர்த்தர் பக்கம் போய் நிற்கிறதும் ஒன்றே. ஒன்றே. எங்கே சுயநலம், எங்கே மாம்சம், எங்கே சுய விருப்பம் அங்கே மேல் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய சித்தத்துக்கும் வழிநடத்தலுக்கும் தயவுக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் ட்ராக் மாறும். ஸோ எந்த இடத்துல நம்ம பேர் அற்று போகிற மாதிரி இருக்குதோ அதே இடத்துல நம்ம பேரை பெருமைப்படுத்த, பிரபலப்படுத்த அந்த சர்வ வல்ல தேவனால் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கெல்லாம் அப்படியே எல்லாமே அற்றுப்போக பண்ணிடுவாரா? சிறுமைப்படுத்தப்பட்ட மாதிரியே போயிடுவோமா? வெறுமையாக்கப்பட்ட நிலைமையிலே அப்படியே கடந்து போயிட கிடையாது. நம்மளை காலை தோறும் திருப்தி ஆக்குகிற, தம்முடைய கிருபையால் திருப்தி ஆக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை மறக்க வேண்டாம். ஆமேன். அவன் பேரில் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவுது. அப்புறம் சொல்கிறாரு, அவன் யாரு பாருங்க, இந்த பையன் பிறந்தானே, அந்த தம்பி பையன், அந்த பிறந்த பையனுடைய பேர் ஓபேத். அவன் சொல்கிறாங்க, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன். என்ன மாதிரி என்ன ரிசல்ட் பாருங்க சார். அங்கே வெறுமையாக்கிட்டேன், கிளேசப்படுத்திட்டேன், நகோமின்னு சொல்லாதங்க, கசப்பு மாறாள்னு சொல்லுங்க, அப்படியெல்லாம் பேசினவங்க இப்போ ஊரார் வந்து சொல்கிறாங்க, அப்பா உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய மகன், அதுமன்று இல்லை செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். லைஃப் லாங் செட்டில்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க நகோமிக்கு. உன் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி அவர் கிருபையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். எல்லாம் அதிருப்தியா இருக்குது, எதிர்மறையா இருக்குது, நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. ஆனா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டான், நான் நம்புகிற அந்த பெத்லகேமின் தேவன் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அதை மட்டும் மறக்கல. அதனால தான் போவாசோட வயல்வெளின்னு சொன்னோன்னே அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வேற எந்த வயலுக்கும் போயிடாது, அங்கேயே போ, இப்படி நடந்துக்கோ, இப்படி பேசு, இப்படி இருன்னு சொல்லி ஃபுல் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏன்னா அது தேவனுடைய திட்டத்தில், அது தேவனுடைய திட்டம். அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால அந்த ட்ராக்ல அப்படியே பயணிக்கிறாங்க. அப்படியே போகிறாங்க ஒவ்வொரு காரியமாய் போய் மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்கள், லைஃப் லாங் செட்டில்மெண்ட் என்ன? முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சாகிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா. நகோமி மிகப்பெரிய ஒரு நிறைவு பாருங்க. ஆதரிக்கிறா, உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். என்ன மாதிரி தாம் பிள்ளைகளுக்கு, தாம் பிள்ளை சந்ததியை பார்த்து அப்படியே மன நிறைவாக இருக்க வேண்டியவளுக்கு அது எதுவுமே கிடைக்கலையாமா. இப்போ உன் 7 குமாரரை பார்க்கலும் உன் மருமகள் உனக்கு பெற்றெடுத்தாங்களே, சூப்பருங்கிறார். என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஹலோ, நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கிடைக்கலன்னு போலினாலும் பரவாயில்ல, தேவன் உங்களோட அதிருப்தியை திருப்தியாய் மாற்ற அவரால் முடியும். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு திருப்தி ப்ரமோஷனை கொடுக்கலாம். எங்கெல்லாம் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அவமானப்படுத்தப்பட்டார்களோ, கைவிடப்பட்டார்களோ, மறக்கப்பட்டார்களோ, ஒருவேளை அநேக அதிருப்தி அடைந்தீர்கள் என்றால் டபுள் ப்ரமோஷனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். திருப்திக்கு ப்ரமோஷன் என்றால் அதிருப்திக்கு டபுள் ப்ரமோஷன். அப்படித்தான் நகோமி தான் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கூட ரூத்து வரனாங்க. சரி வாப்பா. அங்கே போனால் சீனே மாறுது, காட்சியே மாறுது, நிலைமையே மாறுது. கர்த்தர் அற்புத விதமாக கிரியை செய்கிறார். எந்த சந்ததிக்காக ஏங்குனாலோ அதே சந்ததியை காலடியில் தாலாட்டு பாடுறார் சார். அது அவளுக்கு மட்டும் இல்லை, அது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். வயதான காலத்து வரைக்கும் ஆத்துமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல், நிறைவு. வா. அப்புறம் பாருங்க, அப்புறம் சொல்றாங்க பாருங்க, நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். இப்படி எல்லாம் நடக்கும்னு நகோமி நினைச்சு பார்த்துருப்பாங்களா? சான்ஸே இல்லைங்க. ஆனால் இப்படியெல்லாம் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஒருவேளை நகோமிக்கு தெரியாமல் இருக்கலாம். நகோமி ஒரு கடந்து வந்த பாதையில் நகோமி அதிருப்தியாய் பேசியிருக்கலாம், அவிசுவாசமாய் பேசியிருக்கலாம், சூழ்நிலையை பார்த்து அதனாலேயே பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு அந்த சம்பவத்தை எல்லாம் நம்மை படுக்க வைத்து கர்த்தர் மேலே இப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படி ட்ராக்கில் பயணிக்கும் பொழுதெல்லாம், இல்லைப்பா, இந்த அதிருப்தியின் மத்தியில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை நினைச்சு 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 நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்தரிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை அதிருப்தியான அத்தனை பகுதியிலும் திருப்தியாக்குவார். எப்படி முடிப்பார்னு உங்களுக்கு தெரியாது, அது ஆச்சரியம். ஆனால் நிச்சயம் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது உங்கள் மடியிலே கிடைக்கும். உங்கள் காலில் நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்ன ஒரு அதிருப்தியான சூழ்நிலையில் திருப்திகரமான ஒரு தேவன். ஆமென். நீங்கள் எதிர்மறையாய் அதிருப்தியாய் நடக்கிற அந்த சூழலை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். நகோமியை போல அதிருப்தியாய் பேச வேண்டாம், அவிசுவாசமாயும் பேச வேண்டாம். அப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தர் என் பலனின் ஜீவனானவர், நான் பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு அனுகூலமான துணையாக இருப்பதனால அவர் என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை விலக்கி எனக்கு ஒரு அடைக்கலமான சூழலை எனக்கு தருவார். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோடு அவருடைய கிருபையில் பெருகுவீர்களாக. ஆமென். மறக்க வேண்டாம், அதிருப்தி அடைஞ்சிடாதீங்க. அதிருப்தி அடைந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரிங்க. திருப்தியாய் மாற்றுகிற தேவன் நல்ல தேவன். ஆமென். உங்களுடைய வாழ்வில் நான் சொன்னேன், திருப்தி முடிவல்ல, அது அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தின் நன்மைகளின் ஆரம்பம். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? நடந்துச்சு. 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சத்தமா ஆமேன்னு சொல்லாமே. பாருங்க, இந்த பின்னணி என்னன்னா, தாவீது இப்போ தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டத்திற்கு, யூதாவுக்கும் அந்த கோத்திரத்துக்கு தான் அவர் தலைமையேற்று நடத்திட்டு இருந்தார். சவுல் மரித்து விட்டார். சவுல் மரித்த உடனே அங்கே இருக்கிற அத்தனை தளபதிகள் தலைவர்கள் எப்பிராயிமில் எப்ரோனில் தாவீதிடத்தில் பேசி, நீர் எங்களுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீர் எங்களுக்கு ராஜாவாய் தலைவனாக இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டதுனால ராஜா தாவீது அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தலைவனாயிட்டார். அப்போ என்ன சாமுவேல் தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ அது நிறைவேறிடுச்சு. அது நிறைவேறி தாவீது திருப்தி அடைஞ்சிட்டான். என்ன, இஸ்ரவேலுக்கு இப்போ என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டார். ஆனால் திருப்தி அடைஞ்சோன்னு முடியல. அடுத்த வசனம் சொல்லுது, திருப்தி அடைஞ்ச பதவியேற்று எருசலேமில் தலைமையகமாக வச்சு அங்கே இருக்கிற எபூசியரெல்லாம் விரட்டி அடித்து ஜம்முன்னு ஆன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹலோ, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டாருங்க.
12 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுமைக்கும் ராஜாவாயிட்டாரு. அவர் ஒரு திருப்தி தானே, நிறைவு தானே, தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு தானே. நிறைவேறினதோடு நிற்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லு, தாவீது சொல்லு, நாளுக்கு நாள் விருத்திட. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நேற்றைய திருப்தியோடு இன்றைய நாள் துவங்க வேண்டாம். இந்த நாள் விருத்தியோடு துவங்குங்கள், பெருக்கத்தோடு துவங்குங்கள். ஒவ்வொரு நாளையும் நாம் காலை சந்திக்கிறோம் என்று சொன்னால், ஒரு புதிய நாளை காண்கிறோம் என்று சொன்னால், ஒரு புதிய காலை பொழுதை நம்முடைய கண்கள் பார்க்கிறது என்று சொன்னால், தேவன் நமக்கு திருப்தியை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, விருத்தியையும் கொடுக்கிறவர், பெருக்கத்தை கொடுக்கிறவர், உயர்வை கொடுக்கிறவர், சிறப்பை கொடுக்கிறவர். அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், மறக்க வேண்டாம். ஆமேன். உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறவரும் அல்ல, நம்மை விருத்தி அடைய செய்கிறவர், அன்று பெருகச் செய்கிறவர். எப்பெல்லாம் பெருகச் செய்வார்? நாளுக்கு நாள். நம்முடைய சீசன் எப்பவுமே 24 மணி நேரமும் நம்முடைய சீசன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாள் ஏதோ சீசன் வரும்பொழுது ஏதோ அத்தி பூத்தார் போல விருத்தி அல்ல, நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவேன். நான் அவரில் விருத்தி அடைவேன், அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவேன், அவரை இன்னும் அறிந்து கொள்வதில் நான் விருத்தி அடைவேன். நான் எந்தெந்த விதத்தில் நான் விருத்தி அடையணுமோ அந்தந்த விதத்தில் நாளுக்கு நாள் நான் விருத்தி அடைவேன். ஆமென். விருத்திக்கு காரணம் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு. ஹலோ, உங்களுடைய திருப்தியிலிருந்து அடுத்த கட்ட எல்லைக்கு நீங்கள் அழைத்து செல்வதற்கு ஒரே ஒரு ரீசன், பல காரணம் அல்ல, பல காரியங்கள் அல்ல. என்னுடைய விருத்திக்கும், என்னுடைய பெருக்கத்திற்கும், என்னுடைய முன்னேற்றத்திற்கும், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும், வெற்றிக்கும் பல காரணம் அல்ல, ஒரே காரணம். ஒரே காரணம், சேனைகளுடைய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆமென். எத்தனை பேர் அந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுதாங்க விருத்திக்கு காரணம், வெற்றிக்கு காரணம், வேற ஒன்றும் கிடையாது. தாவீதினுடைய விருத்தி, தாவீதினுடைய பெருக்கம், தாவீதினுடைய அசூர வளர்ச்சி, எல்லை எங்கிலும் சமஸ்த இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் சமாதானமான இருக்கக்கூடிய அசூர வளர்ச்சி தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆமென். இந்த 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 சிந்தனையை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேரோட தேவன் இருக்கிறார்? சத்தமாக கரம் உயர்த்தி ஆமென் சொல்லாமே. உங்களோட தேவன் இருக்கிறாரா? உங்களோட தேவன் இருக்கிறாரா? 24 மணி நேரம் இருக்கிறாரா? உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறாரா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாரா? நீங்கள் பயணிக்கிற ஒவ்வொரு பாதையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? நீ சொல், உங்கள் விருத்தியை, உங்கள் பெருக்கத்தை, உங்கள் திருப்தியை, உங்கள் ஆசீர்வாதத்தை, முன்னேற்றத்தை, உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஆமீன். அந்த மனசில் பதிய வை. தேவன் என்னோடு இருக்கிறார். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் ரெண்டுங்க. ஒன்று, தேவன் அவனோடு இருக்கிறார். ரெண்டாவது, நல்ல நல்ல தலைவர்கள் தாவீதோடு இணைந்தார்கள். நல்ல பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இணைந்தார்கள். இந்த நேரத்தில் யோவாப்புங்கிற ஒரு தலைவன் பராக்கிரமசாலி, அவன் தாவீதோடு இணைஞ்சிருவான். யார் பயங்கரமான பராக்கிரமசாலி? அவன் தான் இந்த எபூசியரையெல்லாம் எருசலேமில் அப்படியே இருந்தாங்க, அவங்களையெல்லாம் விடரட்டி அடித்து கட்டி இருக்கிறான், பாதுகாத்து இருக்கிறான். அப்போ தான் முழுமையாக அவருக்கு சொந்தம் வந்துருச்சு தாவீதுக்கு. எருசலேமை தலையிடமாக கொண்டு ஜம்முன்னு சிங்காசனத்தை இட்டுட்டார். ஸோ நல்ல நல்ல தலைவர்கள், நல்ல நல்ல பராக்கிரமசாலிகள் தாவீதோடு இணைந்தார்கள். தாவீதினுடைய எல்லை விரிவடைந்தது. ஆமீன். ரெண்டு காரியம் நல்லா பாருங்க. ஒன்று, தேவனோடு இருக்கிற உறவு. ரெண்டாவது, சக மனிதர்களோடு இருக்கிற உறவு. இந்த ரெண்டு உறவும் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த பூமியில் தான் பணி செய்யணும், வேலை செய்யணும், உலகத்தோடு தான் இருக்கணும், ஜனங்களிடத்தில் பேசணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பூமியில் ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒன்று தேவன், ரெண்டாவது சக மனுஷர்கள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க?
தாவீது பல இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பராக்கிரமசாலிகள் அவனை காப்பாற்றி இருக்கிறாருங்க. இல்லாட்டினா எதிரிகள் வந்து அவனை சாகடிச்சிருவாங்க, கொண்டிருப்பாங்க. அந்த பராக்கிரமசாலிகள் அவனை சூழ பாதுகாத்து அவனை தப்புவித்தார்கள். பல இடத்துல தாவீது பராக்கிரமசாலிக்கு உறுதுணையாக இருந்தார். பல இடங்களில் பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ரெண்டு பேரும் இணைந்ததுனால தாவீது ராஜ்யம் விருத்தி அடைந்தது. ஹலோ, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் மக்களோடு நம்ம பழகும் பொழுது அவங்களிடத்துல சில குறைகள், சில நிறைகள், சில காரியங்கள் தென்பட்டுச்சுன்னா காயம் படாமல் எப்படி அவர்களை உணர்த்தணும், பேசணுமோ அப்படி பேச பழகிக்கொள்ளுங்கள். ஆமேன். அது நமக்கு நல்லது. உட்காந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, பொதுவான ஜனங்களிடத்தில் பேசுகிறீங்க. இப்போது உங்களுக்கு இருக்கிற அந்த சுபாவம் யாருடைய சுபாவமாக வெளியே வரணும்? நீங்கள் யாரை நம்புறீங்களோ, எந்த தெய்வத்தை கும்பிட்றீங்களோ, அந்த தெய்வத்தினுடைய அந்த சுபாவம் உங்கள் மூலியமா என்ன பண்ணணும்? வெளிப்படணும். இது 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 வந்து இயல்பு. பாருங்க, ஒரு மனுஷன் எந்த தெய்வத்தை கும்பிடலான்னா சுதந்திரம். நீ எந்த தெய்வத்தை வேணா கும்பிடலாம். ஆனால் நீ கும்பிட்ற தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்? உன்னுடைய செயல் மூலமா, உன்னுடைய சுபாவத்தின் மூலமா, உன்னுடைய பழக்க வழக்கத்தின் மூலமா, உன்னுடைய தன்மையின் மூலமா, உன்னுடைய பேச்சின் மூலமாய் நீ ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுற, எப்படி அதை கையாளுகிற, எப்படி அதை வந்து நீ நடத்துகிற அப்படின்னு தெரிஞ்சது மூலமாய் தேவன் யார் என்பதை வெளிக்காட்டலாம். நீ கும்பிட்ற கடவுள் யார் என்பதை. ஒரு சில பேர் ஒருத்தரை நசுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க, குத்தி கொல்றாங்க, என்னென்னமோ கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க, அவனை கோயிலுக்குள்ளேயே விடமாட்டிடுறாங்க, அவனை வேறுபடுத்துகிறாங்க, எத்தனை அக்கிரமம் செய்கிறாங்களே. எதனால் செய்கிறாங்கன்னா அவங்க கும்பிட்ற தெய்வம் அப்பேற்பட்ட சுபாவம் உள்ள தெய்வம். அப்படி 30 முக்கோடி தேவர்கள் இந்த தேசத்தில் சூழ்ந்திருக்கிற அந்த மத்தியில் ஜீவனுள்ள தேவனை வெளிக்காட்டுவதற்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் சகோதரர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தடுமாற்றமாக பேசும்பொழுது அதை எப்படி கண்ணியமாய், நேர்த்தியாய், காயம்படாமல், கருத்தாய் சீர்படுத்தி அவங்கள உணர்த்தி வச்சு அவங்களுக்கு புரியும்படி செய்து அவர்கள் அதை நிமித்தம் வருத்தப்படணும், அதே போல் மனம் திரும்பணும். அப்படி என்னென்ன செய்யணுமோ அதை யோசித்து நிதானித்து திட்டமிட்டு அதை பேசக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது பாருங்கள். அதுதான் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அதை வெளிப்படுத்தும். புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்லுது. எனக்கு என்னமோ புரியலாத மாதிரி தெரியுது. அப்போது தாவீதினுடைய விருத்தி சக உறவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவாய், உருக்கமாய், மன உருக்கமாய், அப்படியே இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ஆமே, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கப்பா. தாவீதினுடைய வெற்றிக்கு விருத்திக்கும் 2 காரணம். ஒன்று, தேவன் அவனோடு கூட இருந்தார். 2வது, தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த உறவை, ஐக்கியத்தை காப்பாற்றி கொண்டான். எனக்கு வேணும் பரவாயில்ல, அவங்ககிட்ட ஒரு சில நேரம் தவறு இருந்துச்சுன்னா நான் அதை பொறுத்து கொள்கிறேன். ஏன் தவற்றையும் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார்களே. நான் யோக்கியனா, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்துருவேன்னு சொல்ல முடியுமா? 100க்கு 100 நான் திருப்தியானவன், நான் யாருக்கெல்லாம் குண்டூசி அளவு கூட தீமை செய்ய மாட்டேன் நான் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக என்னுடைய பேச்சிலேயோ, என்னுடைய செய்கையிலையோ, என்னுடைய உறவிலையோ ஏதாவது ஒரு குறை இருக்கும் என்றால் அவர்களும் சகித்து கொள்ளுகிறார்கள், பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நம்ம பாஸ்டர் தானே. அப்படி அவங்க பொறுத்துங்காட்டி தான் உறவு என்ன ஆகுது? சத்தமாமே. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, ஒருத்தர் பொறுத்து போங்க, ஒருத்தர் மன்னிங்க, ஒருத்தர் அரவணைங்க, சக உறவுகளை காப்பாற்றுங்க. உறவுகள் நமக்கு வேணும். ஏதோ ஒரு நம்ம சரீரத்தில் இந்த சுண்டு விரலும் நமக்கு உதவுது, இந்த நெகம் நமக்கு உதவுது, கண் இமை நமக்கு உதவுது, கால் எலும்பு, நரம்பு, தசை, இந்த சின்ன முடி அது நமக்கு உதவி செய்யுது. ஹலோ, வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் வெட்டி போட்டுற முடியுமா? கிடையாது. உன் சரீரத்தை நீ எப்படி நேசிப்பது போல மனைவியை நேசி, கணவரை நேசி, சக உறவுகளையும் நேசிங்க. ஆமென். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து உங்களுடைய வார்த்தைகளை அவங்க உள்ளத்தில் நிரப்பி
அதிருப்தியின் மத்தியில் திருப்தியை கொடுத்து, திருப்தி எங்கள் முடிவல்ல, அது அடுத்த நன்மையின் ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எங்கெல்லாம் ஒரு வெற்றியை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமோ அதல்ல முடிவு, அடுத்த ஆசீர்வாதத்தின் துவக்கம். அந்த வெளிச்சம் எங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுது இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடையணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் பெருகணும்னு விரும்புகிறோம். எங்களுடைய எல்லா விதத்திலும் உமக்குள்ள நாங்கள் வளர ஆசைப்படுறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சகல விதத்திலும் விருத்தி அடைவார்களாக, சகல விதத்திலும் விருத்தி அடைவார்களாக. ஜீவனால் எல்லாம் இவர்கள் விருத்தி அடைவார்களாக. எதை எதிர்பார்த்து, என்ன தேவையோடு, எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கிறார்களே, இவர்கள் பார்க்கும் பொழுது காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை எந்த ரீதியில அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த ரீதியில வெளிப்படுத்துங்க இயேசுவா. கரம் பிடித்து நடத்துங்க. உடைய கிருபையினால், இரக்கத்தினால் முடிசூட்டி கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.